ஹாய் நண்பர்களே, இது சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மகளிர் ஆட்டோ திட்டத்துக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்காங்க. அந்த திட்டத்தை பற்றி தான் தற்போது பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தமிழ்நாடு அரசு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இளஞ்சிவப்பு ஆட்டோக்களை தமிழ்நாடு அரசு அறிமுகப்படுத்தி உள்ளது. பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பாக பயணிக்க ஏதுவாக சென்னை மாநகரில் பெண் ஓட்டுநர்கள் மூலம் 250 ஆட்டோக்கள் இயக்கப்பட உள்ளது. இந்த திட்டத்துக்கு விண்ணப்பிக்க கால அவகாசம் நீட்டிச்சு தமிழ்நாடு அரசு தற்போது அறிவிச்சிருக்காங்க. பெண்கள் சுய தொழிலில் சிறந்து விளங்க ஊக்கப்படுத்தவும், ஓட்டுநர் உரிமம் பெற்ற பெண்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் இந்த திட்டத்தை தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்காங்க. அவசர காலங்களில் புகார் பெறப்பட்டவுடன் காவல்துறையின் மூலம் விரைவான நடவடிக்கை எடுப்பதை உறுதி செய்யும் நோக்கத்தோட ஒவ்வொருவருக்கும் இளஞ்சிவப்பு ஆட்டோவிலும் பெண்கள் பாதுகாப்பாக காவல்துறை உதவி எண்களும் இணைக்கப்பட்ட ஜிபிஎஸ் இந்த ஆட்டோவில் பொருத்தப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது தொடர்பாக சென்னை மாநகரில் 250 இளஞ்சிவப்பு ஆட்டோக்களை இயக்க சென்னையில் உள்ள தகுதியான பெண் ஓட்டுநர்கள் இந்த திட்டத்தின் கீழே பயனடைய பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தை சென்னை மாவட்ட சமூக நல அலுவலர்கள், வடக்கு மற்றும் தெற்கு 8வது தளம், சிங்கார வேலர் மாளிகை, சென்னை 6,01,000 என்ற முகவரிக்கு 23/11/2024 இந்த தேதிக்குள்ள அனுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. தற்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த திட்டத்தின் கீழே பயன்பெற விண்ணப்பிக்க கால அவகாசத்தை 10/12/2024 வரையில நீட்டிப்பு செஞ்சிருக்காங்க. மேலும் இந்த திட்டத்தில் தகுதி பெற நீங்க 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த தகுதி தற்போது நீக்கப்பட்டுள்ளது. அதன்படி பெண்கள் மட்டும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 25 வயது முதல் 45 வயதிற்குள் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓட்டுநர் உரிமை கண்டிப்பாக வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்னையில் குடியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு என்ன, சென்னையில் உள்ள 250 பெண்களுக்கு தலா 1 லட்சம் தமிழ்நாடு அரசு ஆட்டோ வாங்க மானியமாக வழங்குறாங்க. ஆட்டோ வாங்க தேவைப்படும் மீதி பணம் வங்கிகளுடன் இணைக்கப்படும். அதில் அவங்க கடன் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனவே சென்னையில் உள்ள தகுதியான பெண் ஓட்டுநர்கள் இந்த திட்டத்தின் கீழே பயனடைய பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தை டிசம்பர் 10க்குள்ள நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்கு. அதனால சுய தொழில் செய்யக்கூடிய பெண்கள் ஓட்டுநர்கள் இந்த ஆட்டோ திட்டத்தில் பயனடைய நீங்கள் இந்த வாய்ப்பை நன்றாக பயன்படுத்திங்க. நன்றி.